என் தங்கமே, இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு ஒரு அவசரமான செய்தியோடு உன் முன்னால் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உனக்கான காணிக்கை முடிச்சு ஒன்று ஒருவர் என் முன்னால் வைத்திருக்கின்றார். அதுவும் சாதாரணமாக வைக்கவில்லை. உன்னுடைய குடும்பத்திலோ அல்லது உன்னுடைய உயிரையோ பறிக்க வேண்டும் என்று சொல்லி என் முன்னால் வைத்தது. காணிக்கையினை என் முன்னால் வைக்கிறார்கள் என்றால், என் குழந்தையே, இது அவசர செய்திதானே. நிச்சயமாக இன்று என்னவென்று இதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையின் வாழ்க்கையில் நடத்துகின்ற இந்த ஒரு முக்கியமான செயலை நீ புரிந்து கொண்டால் மட்டும்தான் உன்னால் இதிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும். ஏனென்றால் இதை செய்கின்றவர்கள் உன்னோடு உடன் இருக்கிறவர்கள் என்றால் உன்னால் நிச்சயமாக அதனை தெரிந்து கொள்ள முடியாதல்லவா? உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள், உனக்கு வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம் உனக்கு மிகவும் அருகில் நெருக்கமாக இருப்பவர்களிடத்தில் இருந்து வரும் என்றால் அதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். காணிக்கை முடிச்சினை எப்பொழுது வைப்பார்கள்? கருப்பன் முன்னால் ஓர் வேண்டுதல் முடிச்சை வைத்து அதை கருப்பன் நிராகரித்து விட்டார் என்பதற்காக கருப்பனை தன் வசியமாக்க அவர்கள் காணிக்கை முடிச்சை வைக்கிறார்கள். கருப்பன் எப்பொழுதுமே தன்னுடைய பிள்ளைகளிடத்திலிருந்து எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்ப்பது கிடையாது. என் பிள்ளையே, எனக்கு அன்போடு ஒரு விஷயத்தை கொடுத்தால் அதனை நான் மனதார ஏற்றுக்கொள்வேன். அதுவும் அன்போடு கொடுக்க வேண்டும். எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் யார் வாழ்க்கையையும் கெடுப்பதற்காக எந்த ஒரு செயலையும் என் முன்னால் செய்வார்களே ஆனால் கருப்பனாலேயே தண்டனை பெறுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி இருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கையில் இந்த கருப்பன் உன்னை சுற்றி வந்த சில விஷயங்களை கண்டு கொண்டும் என் முன்னால் வேண்டும் என்றே இவர்கள் வைத்த காணிக்கை முடிச்சையும் நான் கண்டு கொண்டேன். என் பிள்ளையே, கருப்பன் நினைத்து விட்டால் ஒரு நொடியில் இவர்களை தூக்கி எறிந்து விட முடியும். ஆனால் நான் அதனை செய்யாமல் உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருந்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. உன் முன்னால் நான் வந்து சொல்லும் பொழுது நிச்சயமாக அது என்னவென்று உனக்கு புரியும். உன் முன்னால் வந்து நான் ஒரு விஷயத்தை சொன்னால் மட்டும்தான் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளும் உனக்கு நிச்சயமாக தெரியும். இப்பேற்பட்ட விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கு நடத்தி தர தயாராக இருக்கிறேன் எனும் பொழுது என் பிள்ளை, நீ அதை என்னவென்று சர்வ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னை தேடி வருகின்ற உண்மைகள் எல்லாம் உனக்கு நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். என்னவெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடந்திருக்கிறது, எதுவெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையாக மாறி இருக்கிறது என்பதனை கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் இது. இத்தனை நாளும் நீ தெய்வம் நமக்கு துணை இருக்கிறது என்று நம்பினாலும் உன்னை சுற்றி வருகின்ற சில தீய மனிதர்களிடத்திலிருந்து உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ள பல முயற்சிகளையும் செய்திருக்கின்றாய். வேண்டும் என்றே உடனிருந்து உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றவர்களை அடையாளம் கண்டு கொண்டிருக்கின்றாய். சிலர் பேசும் வார்த்தைகள், அவர்கள் நடந்து கொள்கின்ற விதங்கள் என்று எல்லாமே இவர்களை யார் என்று நிச்சயமாக உனக்கு உணர்த்தி கொடுத்திருக்கின்றது. என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, இனி எல்லாமுமே உனக்கு நிறைவான வாழ்க்கையை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, கருப்பன் நினைத்துவிட்டால் உன் வாழ்க்கையில் அதி அற்புதமான விஷயங்களை எல்லாம் ஒரு நொடியில் நடத்த முடியும். ஆனால் கருப்பன் இன்று அதை செய்யாமல் உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. என் பிள்ளையே, என் முன்னால் வேண்டுதல் முடிச்சை வைத்து நான் கண்டுகொள்ளவில்லை என்றவுடன் அவர்கள் என்னை அவர்கள் வசியமாக்க காணிக்கைகளை கொண்டு வந்திருக்கின்றார்கள். எனக்கு என்னவெல்லாமோ செய்கின்றார்கள். அள்ளி அள்ளி பணத்தை தெளிக்கின்றார்கள். என் கோவிலில் அன்னதானம் இட நினைக்கின்றார்கள். என்னுடைய கோவிலில் தலைமையேற்று நடத்த இவர்கள் முன் வருகின்றார்கள். என்னை மட்டுமல்ல,
என் குழந்தையே, உன்னுடைய குலதெய்வத்தையும் அவர்கள் வசியப்படுத்துகிறார்கள். நான் உன்னுடைய குலதெய்வமாக இருக்கும் பட்சத்தில் என்னையும், வேறு தெய்வங்கள் உனக்கு குலதெய்வங்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களையும் இவர்கள் தன் வசியமாக்க முயற்சி செய்து அத்தனை செலவுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். சில காலமாக ஒரு மனிதனின் நடவடிக்கைகளில் நீ மாற்றத்தை கண்டிருப்பாய். எல்லாமும் தன் தலைமையில்தான் நடக்க வேண்டும் என்று சொல்லி தெய்வத்தை தேடிச் சென்று அங்கே அள்ளி அள்ளி வாரி வாரி கொடுத்து கொண்டிருக்கின்றார். தெய்வம் ஒன்று சொல்வதற்கு முன்பாக அதனை இரண்டாக சட்டென்று செய்து முடித்து கொண்டிருக்கின்றார். இவரினுடைய எண்ணங்களில் நேர்மை இல்லை. இவர் மற்றவர்களுக்கு ஒருபொழுதும் நல்லது நினைக்கவில்லை. சிலரை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட இவர் மனதில் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இவர் தெய்வத்தில் முன்னால் நிற்பதற்கு இவருக்கு என்ன தகுதி இருக்கின்றது? எந்த தகுதியுமே இவர்களுக்கு இல்லை என்பதுதான் உண்மை. இந்த கருப்பன் இதனை உணர்ந்து கொண்டதனால் இன்று உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயத்தை உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி நடப்பது அத்தனையும் உனக்கு தெளிவாக தெரிய வேண்டும். உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையும் எதற்கானது என்பது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கான புரிதலை கொடுக்க வேண்டும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து நீ பெற துடிக்கின்ற உண்மைகள் உனக்கு என்னவென்று தெரிய வேண்டும். என் பிள்ளையே, கஷ்டங்கள் உனக்கு தொடர்கதையானது உண்மை. ஆனால் சந்தோஷமே இல்லை என்று ஒரு நாளும் சொல்லிவிட முடியாது. உனக்கு மனதில் எந்த ஒரு தவறான விஷயங்களும் நடக்கவில்லை என்று சொல்லிவிட முடியாது. நீயே ஒரு சில நேரங்களில் இந்த மனிதர்கள் படுத்துகின்ற பாட்டை பார்த்து தவறான முடிவை எடுத்து விடலாமா என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய். ஏனென்றால் அவர்கள் அந்த அளவிற்கு உனக்கு வாழ்க்கையில் துன்பங்களை கொடுக்க துணிந்து விட்டார்கள். இனி நடக்கப் போகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று சர்வ நிச்சயமாக தெரிந்து கொள். கருப்பன் சொல்வதை முழுமையாக தெரிந்து கொண்டாயானால் அதன் பிறகு நீ தெளிவடைந்து விடுவாய். கருப்பன் என்ன செய்தான், கருப்பன் இதனை ஏற்றுக்கொண்டானா இல்லையா என்பதனை உனக்கு நான் நிச்சயமாக சொல்லிவிட வருகின்றேன். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளுமே உனக்கான தேடல்கள் வாழ்க்கையில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. எவ்வளவோ பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொள்கின்ற என் பிள்ளைக்கு இவர்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு துன்பத்தை தருகின்றார்கள். வேண்டும் என்றே பிரச்சனைகளை உருவாக்கியவர்கள் இன்று எப்படியாவது உன்னை வேதனைப்படுத்திவிட வேண்டும் என்று நின்று கொண்டிருக்கின்றார்கள். சரியான சந்தர்ப்பம் உன் வாழ்க்கையில் அமைந்து விட்டது. நல்ல நேரம் உனக்கு வாய்த்து விட்டது. எப்பேற்பட்ட கஷ்டங்களிலும் இருந்தும் உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க வேண்டிய தருணமும் உனக்கு வந்து விட்டது. உன்னால் எதுவும் செய்ய முடியாது என்று இவர்கள் நினைத்து விட்டார்கள். ஏனென்றால் பணம் படைத்தவன் கை எல்லா இடங்களிலும் ஓங்கி நிற்கிறதல்லவா. இந்த மனிதர்களும் அவன் பின்னால் தானே ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஏதாவது நமக்கும் கொடுத்து விட மாட்டானா என்றுதான். ஆனால் அவனோ எச்சி கையை கொண்டு காக்கையை கூட விரட்டி விட மாட்டான். எங்கே ஒரு பருக்கை விழுந்தால் அந்த காக்கை அந்த உணவை உண்டு விடுமோ என்று. இதுதான் உண்மை நிலவரமும் கூட. கருப்பன் சொல்வது உண்மைதானே என் பிள்ளையே. அதனால் இது போன்ற மனிதர்கள் உன் பின்னால் வரவில்லை என்று நினைத்து ஒருபொழுதும் வருத்தப்படாதே. இவர்கள் வராமல் இருப்பதுதான் உனக்கு நல்லது. என் குழந்தையே, தனித்து இயங்கும் பொழுதுதான் எப்பொழுதும் தனித்துவமாக உன்னால் திறமையாக செயல்பட முடியும். நீ கூட்டத்தோடு இருந்து கொண்டிருந்தாயானால் ஏதாவது ஒரு வகையில் உன்னை கட்டுப்படுத்தத்தான் முயற்சிகள் செய்வார்கள். ஏதாவது ஒரு வகையில் உன்னை தவறான பாதையை நோக்கி சென்று விட வைப்பார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் உனக்கான காணிக்கை முடிச்சுகளை வைத்தவர்கள் என்ன நினைத்தார்கள் தெரியுமா? கருப்பா, நான் உனக்காக என்னவெல்லாம் செய்கிறேன் என்று பார்த்தாயா? நான் உன்னையே நம்பி இருக்கின்ற உன் பிள்ளை அல்லவா? எனக்கு துன்பங்களை கொடுத்த இவர்களுக்கு நீ எதையாவது செய்துவிடு. இனி ஒரு பொழுதும் இவர்கள் என் பக்கம் திரும்பிவிடக்கூடாது. ஒரு பொழுதும் இவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் என் மீது பழி போட்டு நடக்கக்கூடாது. இவர்களுக்கு வருகின்ற துன்பங்களுக்கு என்னை காரணம் சொல்லக்கூடாது என்றெல்லாம் சொல்லி அவர்கள் என் முன்னால் நின்று கொண்டிருந்தார்கள்.
அது மட்டுமல்ல கருப்பா, இவர்கள் வாழ்க்கையில் என்னை விட சிறிதளவு முன்னேற்றம் சில காலமாக ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்படியெல்லாம் இவர்கள் நல்ல நிலைக்கு ஒருபொழுதும் வந்துவிடக்கூடாது. அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் நிச்சயமாக நீ எனக்கு ஒரு உதவியினை செய்ய வேண்டும். நான் உனக்கு கொடுக்கின்ற இந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு இவர்களை ஏதாவது ஒரு வகையில் நீ அழித்து விட வேண்டும். இவர்களின் குடும்பத்தில் ஒரு உயிர் போனால் இவர்கள் அத்தனை கண்ணீர் சிந்துவார்கள் அல்லவா? அந்த கண்ணீரில் நான் ஆனந்தமடைய வேண்டும். எல்லோருக்குமே இது போன்று ஒரு விஷயம் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அதை தனக்கு வேண்டாதவர்களாக இருந்தால் கூட அவர்களுக்காக இரக்கப்படுவார்கள். ஆனால் இவர்களோ அப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்து நீ கண்ணீர் வடிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அல்லது உனக்கு ஏதாவது நடந்து உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் எல்லாம் கண்ணீர் வடிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். இவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாமும் இந்த கருப்பனுக்கு புரிந்துவிட்ட பிறகு இவர்களை நான் விட்டு விடுவேனா? என் பிள்ளையே, இவர்களாவது வெளிப்படையாக சொல்கின்றார்கள் உன் வாழ்க்கையில் இதை நடத்திவிட வேண்டும் என்று. இன்னமும் ஒரு சிலர் இருக்கின்றார்கள், உதவி செய்வதாக சொல்லிவிட்டு வேண்டும் என்றே உன்னை படுகுழியில் தள்ளிவிடுகின்றவர்கள். அவர்களின் எண்ணங்கள் என்னவாக இருக்கிறது தெரியுமா? எப்படியாவது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை படுகுழியில் தள்ளிவிட வேண்டும். உதவி செய்வது போல செய்வார்கள். அந்த உதவி கூட எப்படி இருக்கும் தெரியுமா? அவர்களுக்கு நீ நிச்சயமாக நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அவர்களை விடவும் நீ நல்ல நிலைக்கு வந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருப்பார்கள். எந்த நிலையிலும் அவர்களை விட நீ நல்லதொரு இடத்தை பிடித்து விடக்கூடாது என்பதில் இவர்கள் கவனமாக இருப்பார்கள். இதையெல்லாம் என் குழந்தை நீ முதலில் புரிந்து கொள். கருப்பன் சொல்வது புரிகின்றதா? எதுவாக இருந்தாலுமே எல்லோருக்குள்ளும் ஒரு சுயநலம் இருக்கின்றது. உன் வாழ்க்கையை அழிக்கவும் உன்னை அழிக்கவும் இவர்கள் செய்ய நினைத்த இந்த விஷயத்தினால் இந்த கருப்பன் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற தண்டனையை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அவர்கள் குடும்பத்தில் ஒரு உயிரை பறிக்க கருப்பன் ஒரு பொழுதும் நினைத்தது கிடையாது. ஆனால் அப்படி ஒரு உயிர் போனால் அது எந்த அளவிற்கு மன வலியை கொடுக்குமோ அப்பேற்பட்ட ஒரு வலியை அவர்களுக்கு நான் கொடுத்திருக்கின்றேன். நிச்சயமாக இனி ஒரு பொழுதும் அடுத்தவர்களுக்கு எந்த ஒரு தீங்கையும் செய்துவிடக்கூடாது என்று நினைப்பார்கள். எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு விஷயத்திலும் தலையிடாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். நீ இதுபோல உன்னுடைய வாழ்க்கையை எப்பொழுதுமே பயணித்து கொண்டே இரு. இந்த கருப்பன் இது போன்ற மனிதர்கள் என் முன்னால் வைக்கின்ற முடிச்சுகளுக்கெல்லாம் தண்டனையை தான் கொடுப்பேனே அன்றி ஒரு பொழுதும் இவர்கள் நினைத்ததையெல்லாம் நான் நடத்தி கொடுக்க மாட்டேன். இவர்கள் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையில் ஒரு பொழுதும் நடக்காது. அது சாத்தியமாவதற்கு வாய்ப்புகளே கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி நான் வந்திருக்கின்ற இந்த தருணத்தில் கருப்பன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு புரிந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். அதனால் எந்த நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இது போன்ற கஷ்டங்களை கொடுக்கின்றவர்களை எல்லாம் ஒரு நாளும் நீ உனக்கு ஏதுவாக சேர்த்து கொள்ளாதே. எல்லா மாற்றங்களும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள். இனி வருகின்ற சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை எப்படியாவது நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள். கருப்பன் சொன்ன வார்த்தைகள் உனக்கு புரிந்து விட்டதா? எந்த எண்ணத்தோடாவது உன்னிடத்தில் தீய எண்ணங்களோடு யாராவது நெருங்கி வருகிறார்கள் என்றால் ஒரு பொழுதும் அவர்களை உன்னுடைய வாழ்க்கையில் நீ சேர்த்து கொள்ளாதே. ஒரு பொழுதும் உனக்கு நல்லதை நடத்த இவர்கள் நினைப்பது கிடையாது. எந்த நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் சந்தோஷத்தை கொடுப்பது கிடையாது. வேண்டும் என்றே உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்ற இந்த மனிதர்களுக்கு ஒரு நாளும் நீ நல்ல இடத்தை உன் வாழ்க்கையில் கொடுத்து விடாதே. நம்பிக்கையோடு இருந்து விட்டால் என்றும் இந்த மாற்றங்களை நீ காண்பது உறுதி. இனி உனக்கு நடப்பது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை உன்னிடத்தில் நிறைவாக கொடுக்க வேண்டும். சுற்றி வந்த தீமைகள் எல்லாம் அழிந்து நன்மைகள் நடந்து விட்டது என்பதனை இந்த கருப்பன் உனக்கு நிச்சயமாக உணர்த்தி கொடுப்பான் என்பதனை
என் குழந்தை, நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.